கோடை காலத்தில் சாப்பிடக்கூடிய சிறந்த உணவாக பழைய சோறு இருக்கும் என்று சித்த மருத்துவர் சிவராமன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 செய்தியாளர் செல்வகுமாருக்கு அவர் அளித்த சிறப்பு பேட்டியில் இளநீர் மற்றும் மோர் இடையான ஒற்றுமைகளையும் ஒப்பிட்டு அளவில் விளக்கினார். அதாவது வெயில் காலத்தில் பழையது சாப்பிடுங்க, நீர் ஆகாரம் சாப்பிடுங்க, பழம் சாப்பிடுங்க, பழரசம் சாப்பிடுங்க, ஜூஸு, இளநீ இதெல்லாம் பட்டியல் போடுவோம். ஆனால் பெரியவங்களே பெரிய அளவில் பழைய சாதம் சாப்பிட்றதில்ல. குழந்தைங்க எப்படி சாப்பிடுவாங்க? அதுக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம்? இல்லை, முதல்ல தண்ணீருங்கிறது நமக்கு கூடுதலாக நம்ம உடம்பு விட்டு வெளியே போயிட்டே இருக்கிறதுனால 1% தண்ணீர் நம்ம உடம்புல குறைஞ்சாலே அது உடலை பாதிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீருங்கிறது ரொம்ப அடிப்படையான விஷயம். பழையதை சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அது ஒரு நீர் ஆகாரம். அது நீர் ஆகாரங்கிறது தண்ணீரும் நிறைய இருக்கிறதுல கூடவே அது ஒரு ப்ரோபயோட்டிக்காகவும் இருக்குது. அது ஒரு முந்தைய நாள் சாதத்தில் தண்ணி விட்டு வச்சுட்டு காலையில் நல்லா கரைச்சி அதில் துளி மோர் விட்டு சால்ட் விட்டு அதை சாப்பிட்றாங்க. அது குடலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நல்லது செய்கிற பாக்டீரியாக்களையும் கூடுதலாக வளர்க்கும். இதுலேயே இந்த நீராகத்திலே நல்லது செய்கிற பாக்டீரியா லாக்டோபாசிலஸ் இருக்குது. ஸோ ஒரு ப்ரீபயோட்டிக்காகவும் ப்ரோபயோட்டிக்காகவும் அந்த நீராகாரம் இருக்குங்கிறதுனால தான் வெயில் காலத்தில் உடம்புல நீர்த்துவமும் குறைஞ்சிடக்கூடாது, குடலை நல்லா வன்மையாக வச்சுருக்கும் போது பல நோய்கள் வராமல் தடுத்துருவோங்கிறதுக்காக அதை எடுங்கன்னு சொல்கிறோம். சுவை அப்படிங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய விதத்தில், அதை நம்ம சொல்லக்கூடிய விதத்தில் இந்த உணவு நீ சாப்பிட்றதுனா நல்லா வளர்த்தியா வருவப்பா, நீ வளர்த்தி நல்லா உன்னோட தலைமுடி நல்லாயிருக்கும், வேகமாக நீ ஓடலாம், இப்படி பல சிறு சிறு குட்டி கதைகளை சொல்லி தான் பல உணவுகளை நம்மக்கிட்ட பழக்கினாங்க. மாற்று அப்படிங்கிற அடிப்படையில் எடுத்தோம்னா அது சாப்பிடவே முடியல, சாப்பிடுவேன்னா வெள்ளை பூசணி ஜூஸ். இப்போ அதை அந்த விதையை நீக்கிட்டு உள்ளே இருக்கிற சோறு பகுதியை மட்டும் நல்லா ஜூஸாக அடித்து அதை ஜூஸை சாப்பிட வைக்கலாம். அப்புறம் கூழ், வெயில் காலத்தில் ரொம்ப முக்கியமானது கேழ்வரகு கம்பங்கூழ். அதை அதை சோறை வேக வச்சு முந்தின நாள் உருட்டி வச்சு தண்ணி விட்டு வச்சுட்டு மறுநாள் அதை நல்லா கரைச்சி அதில் மோர் விட்டு சிறிய வெங்காயம் நிறையா போட்டு அந்த கம்பங்கூழோ கேழ்வரகு கூழோ எடுத்தோம்னா அதுவும் அகெயின் ப்ரோபயோட்டிக், கூடவே நிறைய இரும்பு சத்து, நிறைய ஃபீனாலிக் காம்பவுண்டுன்னு உடலுக்கு நல்லது செய்கிற பல விஷயங்கள் அதில் சேர்ந்து கிடைக்கும். இது மாதிரி எடுக்கிறது தான் நல்லது. நீங்கள் இப்போ சமீபத்தில் சில இடங்களில் பேசிகிட்டு இருக்கீங்க, இளநீரை விட மோர் சிறந்தது, மோர் அதிகமாக குடிங்க அப்படிங்கிறீங்க. அவ்வளோ பலன் இருக்கா? நிச்சயமாக. இளநீரை விட மோர்னு நான் சொன்னதில்லை. இளநீருக்கு ஈக்குவல்னு சொல்லலாம். இளநீரில் சில முக்கியமான பலன் இருக்குன்னா மோரில் சில முக்கியமான பலன் இருக்குது. இளநீரையும் மோரையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நல்லா குளிர்ச்சியாகக்கூடியது, பித்தத்தை குறைக்கக்கூடியது. இளநீர் டைரெக்டாக சப்ளிமெண்ட் பண்ணும். நம்ம அதில் குளுக்கோஸ் சத்தை தாண்டி நிறைய கனிமங்கள் இருக்குது, சோடியம் பொட்டாசியம் மாதிரி பல கனிமங்கள் இருக்குது. உடல் நீர்த்துவம் குறைந்து தொய்வாகும்போது உடனடியாக உத்வேகம் கொடுப்பதற்கு இளநீர் பயன்படும். மோர் என்னென்னா உடலை குளிர்ச்சியாக்கும், கூட நல்லது செய்கிற பல பாக்டீரியாக்களை அது வச்சுருக்கும்.